பிக் தமிழ் அபிமான நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். இக்காணொளியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் பிக் தமிழ் காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய எனது உரை உயிர்த்த ஞாயிறில் உயிரிழந்தவர்களின் நினைவாக இங்கே பேசப்படுகிறது. இயேசுபிரான் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். முதல் 3 மணி நேரங்கள் அவர் ரோம வீரர்களாலும் மற்றவர்களாலும் அடிக்கப்பட்டு இழிவாக பேசப்பட்டு எள்ளி நகையாடப்பட்டார். வேதனைகளை அனுபவித்தார். அவற்றையெல்லாம் பொறுமையாக பொறுத்து கொண்டார். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் பூமியை மூடிக்கொண்டது. அந்த 9ஆம் மணி நேரத்தில் இயேசுபிரான் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று உரத்து சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். 6 ஆண்டுகளுக்கு முன்னர் கொல்லப்பட்ட அந்த இன்னுயிர்களுக்கும் அதனால் பாதிக்கப்பட்டு இன்று வரையில் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை. அன்பார்ந்த நேயர்களே, இம்மாதம் சித்திரை புத்தாண்டுடன் இலங்கை வரலாற்றில் சில விடயங்கள் கவனத்திற்குள்ளாகின்றன. 2019ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி ஈஸ்டர் தினத்தன்று இலங்கையில் 3 கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் 3 நட்சத்திர விடுதிகளிலும் சில தற்கொலை குண்டுதாரிகளினால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 277 பேர் கொல்லப்பட்டனர். 400க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். 40 வெளிநாட்டவர்களுடன் 45 குழந்தைகளும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டனர். ஆயினும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை. கடந்த 6 ஆண்டு காலத்திற்குள்ளும் அரசுகளும் மாறின, அதிபர்களும் மாறினார்கள். எனினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் அரசு காலத்திலாவது உண்மைகள் கண்டறியப்படுமா என்பதும் தெரியவில்லை. கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதி பதவிக்கு வரும் முன்னர் அச்சம்பவம் நடந்த காலத்தில் அந்த பதவியில் இருந்தவர் மைத்ரிபால சிறிசேன. பிரதமராக இருந்தவர் பின்னாளில் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் மாறிய ரணில் விக்ரமசிங்கா. ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து இலங்கை அரசியலில் நிறைய மாற்றங்கள் நேர்ந்தன. குறிப்பிட்ட பதவிகளில் இருந்தவர்கள் தேர்தல்களின் மூலம் மாறினர். எம்பி பதவியே இல்லாமல் இருந்த கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியானார். அவர் வெளியேறிய போது எம்பி பதவியே இல்லாதிருந்த ரணில் விக்ரமசிங்கா சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் ஜனாதிபதியானார். ஈஸ்டர் தாக்குதல் நடந்து 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள இவ்வேளையில் சற்று திரும்பி பார்த்தால் என்ன நடந்திருக்கிறது என்பது நினைவுக்கு வரும். அச்சம்பவங்கள் நடந்த பின்னர் அன்றைய ஜனாதிபதி மைத்திரியால் நியமிக்கப்பட்ட விசேட ஆணைக்குழுவின் அறிக்கை புதிதாக ஜனாதிபதி பதவிக்கு வந்த கோத்தபாய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கை பகிரங்கமாக வெளியிடப்படுவதில் நீடித்த தாமதங்களினால் ஆண்டகை மல்கம் ரஞ்சித் உட்பட பல்வேறு தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஜனாதிபதி பதவிக்கு வந்த கோத்தாவும் அந்த ஆணைக்குழு அறிக்கையை ஆராய்வதற்காக ஒரு குழுவை நியமித்தார். இக்குழுவின் தலைவராக அப்போதிருந்த இராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டார். அக்குழுவின் உறுப்பினர்களாக அன்றிருந்த அமைச்சர்களான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, உதய கம்மன்பில, ரமேஷ் பத்திரன, பிரசன்ன ரணதுங்க, ரோஹித்த அபய குணவர்த்தன ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். காலிமுகத்திடலில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட கோத்தா கோ போராட்டத்துடன் காட்சிகள் மாறின.
குறிப்பிட்ட ஆணைக்குழுவில் இருந்தவர்களுக்கு சாமும் காலத்தை வீணடித்தோம் என்பதாவது தற்போது நினைவுக்கு வருமோ தெரியாது. இது இவ்விதம் இருக்க, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு 100 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு மைத்திரிபால சிறிசேனவுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு தலைவர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோருக்கும் தலா 75 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ 50 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும், தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சிஸ்ர மெண்டிஸ் 10 மில்லியன் ரூபாவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடாக செலுத்த வேண்டும் எனவும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாக இதுவரையில் ஏதும் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் பதில் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமது பதவிக்காலத்தில் வெளியிட்ட ஈர்த்த செய்தியில் விரைவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என சொல்லியிருந்தார். இது இவ்விதம் இருக்க, காலிமுகத்திடல் போராட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு பூர்த்தியான வேளையில் அதனை முன்னெடுத்தவர்கள் மீண்டும் அத்தகைய பாரிய போராட்டங்களை எதிர்காலத்தில் முன்னெடுக்க விடாமல் தடுக்கும் வகையில் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை ரணிலின் அரசு அப்போது தயாரித்திருந்தது. ஜனாதிபதி ரணிலின் அன்றைய ஈஸ்டர் செய்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் என அமைந்திருந்தாலும், பொதுஜன பெரமுன கட்சியின் எம்பியாக இருந்தவரும் முன்னாள் அமைச்சரும் கோத்தபாய முன்னர் அமைத்த குழுவில் அங்கம் வகித்தவருமான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அன்று தெரிவித்த ஈஸ்டர் செய்தியில் குறிப்பிட்ட தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் இருந்தவர்களை மக்கள் முன்னிலையில் தூக்கிலிட வேண்டும் என கூறியிருந்தார். அவர்களை மாத்திரமல்ல, காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களையும் தூக்கிலிட வேண்டும் எனவும் அவர் சொல்லியிருந்தார். இந்த செய்திகளை முன்னைய செய்தி ஏடுகளில் விரிவாக நீங்கள் பார்க்க முடியும். இலங்கையில் போதை வஸ்து விற்பனை விநியோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிப்பேன் என்றுதான் முன்னாள் ஜனாதிபதியும் 2019 ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தின் போது அந்த பதவியில் இருந்தவருமான மைத்திரிபால சிறிசேனாவும் சூளுரைத்திருந்தார். இறுதியில் அவருக்குத்தான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக உயர் நீதிமன்றம் நட்டஈடு வழங்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது எமது முன்னோர்கள் சொன்ன வாசகம்தான் நினைவுக்கு வருகின்றது. நீதியற்ற ஊரில் நாதியற்றவள் பிள்ளை பெற்றாளாம். மீண்டும் சொல்கின்றேன், நீதியற்ற ஊரில் நாதியற்றவள் பிள்ளை பெற்றாளாம் என்பதுதான் அந்த கூற்று. இந்த அரசியல்வாதிகள் மக்களுக்கு நினைவு மறதி இருக்கிறது என நம்பிக்கொண்டு காலத்துக்கு காலம் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். இயேசுபிரானை போன்று இவர்களும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களும் தொடர்ந்து ஓலமிட்டு கொண்டிருக்கிறார்கள். காலிமுகத்திடல் போராட்டத்தின் போதும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் நினைவு கூறப்பட்டது. அதற்கு பின்னால் இருந்தவர்களின் கட்சி தற்போது பதவியில் இருக்கிறது. அதுதான் தேசிய மக்கள் சக்தி. இவ்வாறு இலங்கை அரசியலில் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. நீதி மாத்திரம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்பிலிருந்து நாமும் இயேசுபிரானை போன்று ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று உரத்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.